ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராக்கி பாக்கு பிரியாணி செய்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. உண்மையாகவே பிரியாணியே ஆகிப்போச்சிங்க. அந்த சாதம் தண்ணி பற்றாமல் அந்த பிரியாணி பதத்துக்கு உதிரியாக வந்துச்சு சாப்பாடு. இப்படி இருந்தவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. சரி, என்ன பண்ணால் திருப்பி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி திருப்பி 2 விசில் விட்டேன். திருப்பி 2 விசில் விட்டதுக்கப்புறம் தான் சாதம் நல்லா குறைஞ்சி அந்த கறியோடு மிக்ஸ் ஆகி இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 கட்டி ஆயிரும் பார்த்தீங்களா. ஆறின பிறகு திருப்பி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொலன்னு பொங்கல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு ராக்கிக்கு போட்டேன். ராக்கிக்கு போடும்போது வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் ராக்கி சாப்பிடும்போது வெளியே போய் பார்த்தா ப்ரௌனி இல்லை, வெள்ளச்சும் இல்லை. ஏற்கனவே அவங்க வளர்த்து விட்டான போய் தங்குற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் அங்கே இருந்தாலும் பொழுது சாயந்தரம் 4 மணி போல் வெயில் போனதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கூப்பிட்டு வர வச்சு சாப்பாடு போட்டேன். ஒரே ஹாப்பி. இங்கே பாருங்கள், சாப்பாடு பார்த்த உடனே 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் ஒன்றா வச்சா அந்த ப்ரௌனி புளியை வெள்ளச்சி சாப்பிட விட மாட்டேன்றா. அதனால் தனித்தனியாக வச்சுருது. எவ்வளோ சாதம் வச்சாலும் ஒருத்தையே சாப்பிட்றா அந்த பிள்ளைக்கு கொடுக்காம, ப்ரௌனி பிள்ளை கொடுக்காம. எதுக்கு வம்பு? போன வாட்டியே பார்த்தோமேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தனித்தனியாகவே வச்சுட்டேன் 2 பேருக்கும். தட்டு தாங்க, சில்வர் தட்டு போட்டாவும் அந்த வண்டியில் நடு ரோட்டில் தள்ளி விட்டாலுங்க வண்டிக்கு இறங்கியத்தே அதை ஒரு மாதிரி இதாகிட்டு டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. பிளாஸ்டிக் தட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹோட்டலில் எதுனா சாப்பாடு வாங்குற பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் தட்டு ஒவ்வொரு முறையும் சாப்பாடு வைக்கும் போதும் வைக்கிறான். அதை அடுத்த முறை அந்த தட்டு காணாமல் போயிடுது. எங்கே தான் இழுத்து போகிறாளுங்கன்னே தெரிய மாட்டேங்குது.